பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு ஆசீர்வாதமான நாளுக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாள் நமக்கு ஒரு இனிதான நாளாய் அமையட்டும் என்று நான் உங்களை வாழ்த்தி, இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 49ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்துக்கு நேராய் நம்முடைய கவனத்தை கொண்டு வருவோமானால், வேதம் இப்படி சொல்லுகிறது: ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. பல நேரத்தில் நாம் சொல்லுகிறோம், நம்முடைய பலவீனத்தை பார்த்து, நம்முடைய சோர்வை பார்த்து, நம் அடிக்கிற கண்ணீரை பார்த்து, நம் கடந்து வருகிற வேதனையின் பார்த்து, கர்த்தர் எங்களை மறந்துட்டாரோ, கர்த்தர் எங்களை கைவிட்டுட்டாரோ, கர்த்தர் எங்களை சிநேகிக்கலையோ, கர்த்தர் எங்களை புறம்பே தள்ளி விட்டுட்டாரோ என்று நாம் யோசிக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? ஒரு தாய், பெற்றெடுத்த ஒரு தாய் தன் பிள்ளையை மறக்கக்கூடுமோ? ஆம், மறப்பார்கள், மறக்கக்கூடும். அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, மறப்பதில்லை. ஒரு பிள்ளை அதிகமாய் நேசிக்கப்படுவது தன்னுடைய தாயால். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை நேசித்து கொண்டே இருக்கிறாள். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை மேல அன்பாக இருந்து கொண்டே இருக்கிறாள். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை மேல நினைவாகவே இருந்து கொண்டிருக்கிறாள். ஆனால் அப்படிப்பட்ட தாய் கூட சில நேரம் மறந்து போகலாம், சில நொடி பொழுதுகள் மறந்து போகலாம், சில மணித்துளிகள் நம்மை மறந்து போகலாம். ஆனால் கர்த்தர் நம்மை மறக்காதவர். ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மை நினைத்து கொண்டிருக்கிற கர்த்தர், நம்மேல் நினைவாயிருக்கிற கர்த்தர். அவர் சொல்றார், நான் எப்படி உன்னை மறப்பேன்? நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் உன்னை மறக்கல மகனே, நான் உன்னை மறக்கல மகளே. நிறைய பேர் உட்கார்ந்துருக்கிறீங்க, ஆண்டவர் எங்களை மறந்துட்டாரோ பிரதர்? ஏன் ஊழியத்திலே தோல்வி? ஏன் குடும்பத்திலே தோல்வி? ஏன் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தோல்வி? ஏன் என்னுடைய வியாபாரத்திலே தோல்வி? ஏன் என்னுடைய குடும்பத்தில் கலக்கம்? கர்த்தர் மறந்துட்டாரோ? இல்லை, மறக்கவில்லை. உங்க மேல நினைவா இருக்கிற கர்த்தர் நான் சொல்றேன், நான் உன் மேல நினைவா இருக்கிறேன், நான் உன்னை மறக்கல. நீ எழும்பு, மறுபடியும் ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, மை துதிக்கிறப்பா. எங்களை மறவாதிருக்கிற கர்த்தர், எங்களை நினைத்திருக்கிற கர்த்தர், எங்க மேல நினைவாயிருக்கிற கர்த்தர், நீர் எங்களோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரப்பா. யார் மறந்தாலும் நீர் எங்களை மறக்கிறது இல்லையே, மக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.